Hey guys, welcome back. ஸோ நிஃப்டி கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீக்லி அனலைஸ் பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே போகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு வீக்லி. சேம் ஈவன் லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது அதை விட மேலே போயிட்டு தென் அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு கீழே தான் இருக்குது. கீழே பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,478, மேலே பார்த்திங்க அப்படின்னா 14,991, 990. ஸோ அதுதான் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 5th ஏப்ரல்லேருந்து ஈவன் 26th ஏப்ரல் அந்த டைம்லேயும் அதை பிரேக் பண்ணி மேலே போய் திரும்ப அகைன் ஃபோர்த்தராக கீழே தான் வந்துருக்கு. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து ஃபர்தராக கீழே தான் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் வியூவில் தான் இருக்குது. கீ லெவல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 14th பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அதை பிரேக் பண்ணி நம்மளோட ரெட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சு. இது பட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலே கீழே வந்துடுச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே நமக்கு கிடச்சது மொத்தமே 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 920 இது பிரேக் பண்ண மேலே போக ட்ரை பண்ணிச்சு. அகெயின் ரெட் லைனை பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் டைம் அகெயின் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா 11:30க்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் அகெயின் செகண்ட் டார்கெட்டை டச் பண்ணிட்டு அதில் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் டைம் வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ ஸோ அந்த இடத்துல தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் எஃப்ஐஐ டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ ஆல்மோஸ்ட் 2000 crore சேல் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் டிஐஐயும் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் மோடில் தான் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போதைக்கு நிஃப்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது வந்து உங்களை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேம் நிஃப்டி மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில், திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுது. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை டச் பண்ணிச்சு. திரும்ப அகெயின் 11:30க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தாங்க. இதுலேருந்து புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் அகெயின் செகண்ட் டார்கெட் கிட்ட கூட போக முடியல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வி கேன் மேக் திஸ் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எதனால் மேக்ஸிமம் கீழே வந்திருக்கு, திரும்ப ரிவர்சல் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் பயங்கர நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஸோ நாளைக்கு கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக இது கொடுத்துருந்தேன், கால் ஆப்ஷன் வோல்டாஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ வோல்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 minutes கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா அகெயின் க்ரீன் கேண்டில் தான். ஸோ அதில் வந்து ஒரு 9:45க்கு பயங்கரமாக ஃபால் ஆச்சுது. ஃபால் ஆகி ஈவன் 10 o'clockக்கும் பயங்கரமாக ஃபால் ஆச்சு. ஸோ எஸ்டர்டே லாஸ்ட் டே க்ளோசிங் பார்த்திங்கன்னா இது. ஸோ லாஸ்ட் டே க்ளோசிங்குக்கு பக்கத்தில் ஈவன் ஒரு 12 o'clock போல் போச்சுது. ஸோ 12 o'clock போல் போச்சுது. நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தது 1030 rupees கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தேன். அகெயின் எக்ஸாக்டாக 12:30லேருந்து கண்டினியூஸாக ஒரு அப் மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக போயிட்டு நம்மளோட 1015 டச் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடச்சிது. ஸோ நான் கொடுத்துருந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
1030 கால் ஆப்ஷன் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 13 ருபீஸில் பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வரும்போது இட்ஸ் ரீச் ஆல்மோஸ்ட் 25 ருபீஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மண்டே வந்து அகெயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டில் என்னோடய அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வோல்டாஸ் கீழே இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப் டு இது வரைக்கும் 955 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது 961 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. ஸோ லாஸ்ட் வீக் கொடுத்த அதே கீ லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். 14,725 பிரேக் பண்ணி போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். 14,783, 14,831 அண்ட் 14,888 டார்கெட் ஆச்சுங்க. சேம் டைம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 14,673 பிரேக் பண்ணி கீழே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். 14,647, 14,625, 14,585 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சேம் டைம் மார்க்கெட் நிஃப்டி வந்து மண்டே என்ன ஸ்டேட்டில் ட்ரேட் ஆக போகுது அப்படின்னா என்னோடய அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 14,800க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா குளோபல் கியூஸ் நல்ல விதமாக தான் இருக்குது. ஈவன் கொரோனா கேசஸ் இந்தியாவில் கம்மியாகிட்டு வருது. ஸோ பேங்க் நிஃப்டியோட கீ லெவல் பார்த்தீங்கன்னா 32,312 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். 32,444, 32,566, 32,727 டார்கெட் ஆச்சுங்க. சேம் டைம் கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 32,134 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 32,000, 31,862, 31,689 டார்கெட்டாக வச்சு பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு வரும். ஸோ ஐ வில் ஆட் யூ டு மை பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர். ஆக்சுவலாக என்னோடய டெய்லி தாட்ஸ் நான் என்னென்ன ட்ரேட் பண்ணுறேங்கிறது அதில் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பாய், see you tomorrow.